வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச இருக்கிறோம். அதுல குறிப்பா சொல்ல போகணும்னா, நேற்று பெய்த கனமழையில 20 லட்சம் டன் நெல் வந்து பாழா போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து திருமா அவர்கள் நேற்று ஒரு கருத்தரங்கத்துல பேசினது மிகப்பெரிய லெவல்ல பேசும் பொருளா போயிட்டு இருக்கு. இதைத் தொடர்ந்து காங்கிரஸோட எம்பி மாணிக் தாக்கூர் பேசியது, இந்த தாவேகா பற்றிய பல்வேறு விஷயங்கள் இதெல்லாம் இன்னைக்கு பேச இருக்கிறோம். பேசுறதுக்கு முன்னாடி பல்வேறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்க சொல்லியிருக்கிற விஷயம் ஆன்லைன்ல கொஞ்சம் தவிர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் நாங்க நானும் சொல்றேன். கொஞ்சம் தவிர்க்க முடியாத என்னுடைய கோரிக்கை இதுதான் சப்ஸ்கிரைபர்ஸ். தவிர்க்க முடியாத காரணத்தினால இதை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா ஆளே இல்லாத சவுத்தை பார்த்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் எப்படி உங்களை பார்த்து பேசணும், நான் சவுத்தை பார்த்து பேசும்போது எனக்கும் அது சிக்கலா இருக்கு. கண்டிப்பா கருத்துல வருகிறேன். வணக்கம். நீங்க சொன்னதை நாம ஃபாலோ பண்ணிடுறோம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேற்று வந்து பெய்த கனமழை அது டெல்டா மாவட்டத்தை வந்து பெருசா பாதிக்கப்படைஞ்சிருக்கு. நம்ம பல இடங்களை பார்த்துட்டு இருக்கோம். தஞ்சாவூர், திருவாரூர் ஏரியாங்கள்ல பெரிய அளவுல பாதிக்கப்படைஞ்சிருக்கு. இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை பத்தின விஷயங்கள் பல்வேறு விஷயமா ஒரு 2 மாத காலங்களாமா வந்து எல்லா பேப்பர்ஸ்லயுமே சரி, மீடியாலையுமே வந்து அது போட்டுட்டு இருந்தாங்க. விவசாயிகள் பேசியிருக்காங்க. நாகப்பட்டினத்துல போகும்போது தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களுமே ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அவர் வந்து 400 ரூபாய் கான்செப்ட் ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தாரு. ஆனா 40 ரூபாங்கிற கான்செப்ட்ல சொல்லியிருந்தாருன்னு. ஆனா நேற்று பெய்த அந்த கனமழையில 20 லட்சம் டன் வந்து வேஸ்டா போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த விவகாரம் நெல் இந்த குறுவை சாகுபடி டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு 2 மடங்காக அதிகரிக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியுதோ இல்லையோ வேளாண் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதற்கேற்றாற் போல முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும். நெல் கொள்முதலை அதிகரிப்பதற்கு, அந்த தேக்கத்தை உடைப்பதற்கு பண்ணணும். ஏன்னா குறுவை முடிஞ்சு சம்பா ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அந்த பருவமழை தொடங்கிடுச்சுன்னா, நீங்கள் எவ்வளோ வேகமாக இந்த கொள்முதல் பண்ணுறீங்களோ அந்த பருவமழைக்கு முன்னாடி நெல்லை பாதுகாக்கலாம். ஒரு விவசாயிக்கு அவர் விவசாயம் பண்ணுறதுல அவருக்கு இருக்கிற சிரமங்கள், பயிரிடுவது மற்ற பார்த்து எல்லா இதையும் பண்ணி அந்த நெல்லை சேமித்து அதை கொண்டு வந்து அந்த கிடங்குல சேர்க்குற வரைக்கும் அது அவருடைய தலையெழுத்து. அவருடைய தலையில் தான் விடியும். அப்போது அவர் எல்லாத்தையும் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நெல்லை கொண்டு வந்து கொள்முதல் கொண்டு வந்தால் அங்கே பிரச்சனைனா அவங்க எங்கே தான் போவாங்க? இந்த பிரச்சனையை ஆரம்பத்தில் இருந்தே சசிகலா அவர்களும், அன்புமணி ராமதாஸ் அவர்களும், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் பேசிக்கிட்டு வராங்க. இல்லை, சசிகலா அவர்கள் ஏற்கனவே செப்டம்பர் மாதத்துலேயே அவங்க அறிக்கை விட்டுட்டாங்க. 10,000 மூட்டை நெல் தேங்கியிருக்கு, உடனடியாக நெல் கொள்முதல் மையங்களை கூடுதலாக அமையுங்கள், உடனடியாக கொள்முதல் செய்யுங்கள். அடுத்தடுத்து வரும்பொழுது மழை காலம் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா நெல் பாலாக போயிடும், விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. இன்னொன்று விளைஞ்ச நெல்லை நம்மளே வீணடிக்கிற மாதிரி ஆகும். இதை வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க முன்னெச்சரிக்கையாகவே அறிக்கை விட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் உட்காந்து அவர் அறிக்கை விட்டுக்கிட்டு இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர்கள் அதை பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியலைன்றது தான் இன்றைக்கி விவசாயிகள் தலையில் விடிஞ்சிருக்குன்றதை பார்ப்போம். இன்றைக்கி தினமலரில் கிட்டத்தட்ட 20 லட்சம் டன்னு 20 லட்சம் டன்னு தானே 20 லட்சம் டன்னு அரிசி இது நெல் பாலா போச்சு, தேங்கி இருக்குதுன்ற மாதிரி ஒரு இதை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விவகாரத்தில் கூடுதல் நெல் கொள்முதல் மையங்களை ஏன் அமைக்கவில்லை? ஒரு நாளைக்கு 800 to 900 மூட்டைகள் தான் நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணுறீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வச்சா அவர் போய் சொல்கிறாரு, நாங்கள் 2000 முதல் 3000 வரை நெல் கொள்முதல் பண்ணுறோம் மூட்டைகள். நாங்கள் வந்து ரயிலில் ஏற்றுறோம், லாரியில் ஏற்றுறோம், வேகனில் கொண்டு போகிறோம், அது இதுன்னு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் விவசாயத்துறை அமைச்சரும் சரி, அந்த மாவட்ட அமைச்சர், அப்புறம் உணவுத்துறை அமைச்சர், இவர்கள் எல்லோரும் திரும்ப இதையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் அது இல்லைன்றதை பலரும் பதிவு பண்ணுறாங்க. குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் பதிவு பண்ணதை நம்ம நேற்றே பேசியிருக்கோம். எந்தெந்த அளவுக்கு இவர்கள் 2 மடங்கு நீங்கள் சாகுபடி ஆயும் அது வந்து விவசாயிகளுக்கு வந்து கூடுதல் கொள்முதல் நிலையங்களை அமைக்கலை. போன ஆட்சியில் அமைச்சதை விட குறைவாக இவர்கள் கொள்முதல் நிலையங்களை அமைச்சிருக்காங்க. என்ன கொடுமைனா, போன ஆண்டு விட 2 மடங்குனா அது அளவுக்கு கொள்முதல் நிலையங்களை அமைக்கணும். ஆனால் அமைக்காமல்
கூடுதலாக சாக்குப்பைகள் முதல்ல நெல் வருதுன்னா அவர்களுக்கு சாக்குப்பை கொடுத்து அதை தைக்கிற ஏற்பாடு, அதை உடனடியாக அதை கொண்டு வர ஏற்பாடெல்லாம் பண்ணணுன்றத பண்ணவே இல்லைன்றது தான் அதிகாரிகள் பண்ணல அப்படின்னு. அதுலேயே அந்த பத்திரிகையிலே போட்டிருக்காங்க. அதிக முறை இந்த இயக்குநர்களை மாற்றியது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த விவகாரத்தில் வந்து கூடுதல் கொள்முதல் நிலையங்களை அமைக்கல. போன தடவை கூட குறைவாக அமைச்சிருக்காங்கன்றது குற்றச்சாட்டு. நெல் 60% கூட கொள்முதல் பண்ணல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா அந்த ஈரப்பதம். இன்றைக்கி சிபிஎம் ஏதோ அதிசயமாக ஒரு அறிக்கை விட்டுட்டு அந்த அறிக்கையில் மத்திய அரசு வழக்கம் போல் குற்றச்சாட்டியிருக்காங்க. இங்கே ஈரப்பதம் நெல்ல 18 to 25% வரைக்கும் அதை கொள்முதல் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டு லெட்ரு போன மாதமே எழுதியிருக்கணும். இவங்க 18ஆம் தேதி தான் எழுதியிருக்காங்கன்னு அன்புமணி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இவங்க சிபிஎம் வந்து மத்திய அரசே நீ ஏன் தரவில்லை, நீ ஏன் செய்யவில்லை அப்படின்னு வழக்கம் போல். இது ஒன்று. இன்னொன்று அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அதுக்கான பர்மிஷனை ஆகஸ்ட் மாதமே ஜூலை 29 மத்திய அரசு கொடுத்துச்சு. இவர்கள் ஒழுங்காக அதை டெண்டர் விட்டு அதை எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யவில்லை அப்படின்றது குற்றச்சாட்டு. அதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்ல, நீங்கள் வேணால் பர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு அமைச்சர் வந்து இவர்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் பர்மிஷன் கொடுத்ததையே தெரியலன்னா இவர்கள் எந்த அளவுக்கு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்குமான அந்த ஒருங்கிணைந்த இது இருக்குது, எந்த அளவுக்கு இவர்கள் கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்றது. இத்தனைக்கும் உணவுத்துறை, வேளாண் துறை ரெண்டும் இணைஞ்சி இதில் வந்து ஒர்க் பண்ணணும். அப்போ இந்த செப்டம்பர்லேருந்து கிட்டத்தட்ட 2 மாதமாக இந்த விவகாரம் ஓடிக்கிட்டே இருக்குது. மழை ஆரம்பித்த பிறகு இன்றைக்கி குறுவை பயிர்கள் எல்லாமே வந்து மழையில் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கருக்கு மேலே தேங்கி தண்ணி இதாக இருக்குது. அறுவடை செய்யப்பட்ட நெல் மழையில் வீணாக போயிருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு உக்காந்துட்டு நேற்று தான் அமைச்சர்கள் ஆய்வு போகிறாங்க, பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாறி மாறி அவர் போய் சொல்கிறாரு, இவர் சொல்கிறது சரியில்லைன்னு. விவசாயிகளுமா போய் சொல்லுவாங்க? அன்புமணி ராமதாஸ் 1 மாதமாக கத்திக்கிட்டு இருக்காரு. சசிகலா 1.5 மாதத்துக்கு முன்னாடியே அறிக்கை விட்டாங்கல்ல. அப்போ இந்த விவகாரம் வந்து இன்றைக்கி பத்திரிகைகள்லையும் வெளியில் வருது. இதில் கொஞ்சமாவது என்ன நம்முடைய நெல் நமக்கான ஒரு விஷயம், அது விவசாயிகள் பிரச்சனை ஒரு பக்கம், விளைஞ்ச நெல்லை வந்து நம்ம வீணடிக்கிறோன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குல்ல. அப்போ அந்த விவகாரம் வந்து நம்மளை இன்றைக்கி கடுமையாக இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கு. சீமான் இன்றைக்கி கண்டிச்சிருக்காரு, மற்ற தலைவர்கள் கண்டிப்பார்கள். அவரவர்களுக்கு அவரவர்கள் ஜாதி பற்றி பேசுறதுக்கு நேரம் சரியாக இருக்குது. கண்டிப்பான. இதை தொடர்ந்து நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமா அவர்கள், அண்ணன் தொல் திருமா அவர்கள் வந்து PR கவாய் அவர்கள் மீது காலணி வீசப்பட்டதுக்காக ஒரு கருத்தரங்கம் வில்சன் அவர்கள் மீது தலைமையில் நடந்ததுங்க. அந்த கருத்தரங்கத்தில் கலந்துக்கிட்டு நம்முடைய அண்ணன் தொல் திருமா அவர்கள் வந்து பேசப்பட்டது பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காருன்னு. அதுல ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம்னா, முதல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த கார் விபத்துங்கிறது ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஜட்ஜுமே வந்து ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லி பல கேள்விகளை ஜட்ஜும் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை அப்படியே கடந்து போய் மக்களுமே அடுத்து மழை வந்துட்டு மறந்து போறாங்க. ஆனா அண்ணன் திருமாவர்கள் மறுபடியும் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி விடுறாரு. அதுல குறிப்பா நேத்து அவர் சொன்ன வார்த்தை, அது ஒரு 30 நிமிடம் 30 செகண்ட் தாங்க நடந்துச்சு. நான் பாட்ட கிளம்பி போயிட்டேங்க. அதுக்கப்புறம் பாலிமர் செய்தியில வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்துட்டு நான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், எனக்கு நடக்கிறது என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நேத்து புதுசா சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து கண்முன்னாடி நடந்து என்கிட்ட வந்து அவர் எய்த்து பேச வந்தாரு, நான் இது பண்ண சொல்லியிருந்தேன், தள்ளி போன்னு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எல்லாம் பேசினவர் நேத்து ஒரே போடா எனக்கு தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன தெரியவே தெரியாது, 30 செகண்ட் தான் நடந்தது அப்படிலாம் சொல்றவரு, இது ஒரு பாதுகாப்பு பிரச்சனை, என்ன வந்து சதி, RSS பிஜேபி சதி அப்படின்லாம் சொல்றது எப்படி சரியா இருக்கும்? 30 செகண்ட் தான் நடந்தது, நீங்கள் கடந்து போயிட்டீங்க. இதில் எப்படி நீங்கள் இந்த சதியை கண்டுபிடிச்சிங்க? உங்கள் வாகனம் அவங்க மேலே மோதனன்றது உண்மை தானே? அது 30 செகண்ட் தான் நடந்தது. அவர் வந்து கேட்பார், திருமாவளவன் அந்த வண்டியில் இருக்கிறத பார்த்தோன்னா அவர் திரும்பி வருவார். இன்னொரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் இந்த கோட் சூட்லாம் போட்டிருப்பார். அவர் தலைவர் வண்டி போப்பான்னு சொன்னோன்னா அவர் வந்து வண்டியை சாவி போட்டு எடுப்பார். எடுக்கிற நேரத்தில் அவர் அடிப்பாங்க. எதுக்கு அடிக்கணும்? அவர் அங்கே திரும்பி பார்த்து அவர்கிட்ட பேசுகிற நேரத்தில் அவர் வண்டியை பிடிங்கி சாலையில் தள்ளி விடுவாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 2 நிமிஷம் நடக்குது. இவர் எங்கே போனார்? அந்த வண்டியை எடுத்து போலீஸ் ஓரம் கட்டின பிறகு தானே போகிறார். இவரை போட்டு அடின்னு அடிக்கும் பொழுது அந்த போலீஸ் எஸ்ஐ வந்து இவரை காப்பாற்றணுன்றதுக்காக அவர் திருப்பி அந்த பார் கவுன்சிலுக்குள்ளே தள்ளிட்டு போகிறாரு. உள்ளேயும் போய் அடிக்கிறாங்க. இந்த அராஜகத்தில் ஈடுபட்டது யார்? பார் கவுன்சில்ன்றதும் கோர்ட்டுடைய ஒரு காம்பஸ் தானே. அப்போ உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே ஒரு வழக்கறிஞரை தாக்குறாங்கன்னா இது எப்படி இவர் சாதாரணமாக கடந்து போகிறாரு? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கல, உயர்நீதிமன்ற நீதிபதியே கேட்குறாரு. எப்படி பண்ணீங்க? திருமாவளவன் என்ன பண்ணியிருந்தார்? இன்னொன்று, இந்த விவகாரத்தில்
அவர் கண்ணெதிரில் அந்த வாகனம் சேதப்படுத்தப்படுது. அப்போ அந்த வாகனத்தை போலீஸார் தான் எடுத்து அப்புறப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல. அப்போ இவர் காருக்குள்ளே தானே உட்காந்துருக்காரு, இவர் இறங்கி அதை தடுத்துருக்கலாம்ல. அப்புறம் இன்றைக்கும் அதே தொனியில் தான் பேசுகிறாரு. செல்லமாக 2 தட்டு தட்டினாங்கன்னு சொன்னேன். தாமரைக்கனி ஒரு தடவை சொன்னார், சட்டசபையில் தாக்குன பொழுது, பெரிய அளவில் பண்ருட்டி ராமச்சந்திரனை தாக்குன பொழுது கேட்டது செல்லமாக தட்டினேன் அப்படின்னாரு. அந்த மாதிரியில் இந்த தொனி இருக்குது. செல்லமாக தட்டினதுக்கு இன்றைக்கி பொங்கிட்டு வராங்கன்றாரு. 2வது, நான் எது செய்தாலும் என்ன இந்த மாதிரி நிறுத்துகிறாங்க கொண்டு போய், இதை வந்து இப்படி பார்க்குறாங்க அப்படி பார்க்குறாங்கன்றாரு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. நான் எனக்கு அந்த ஜாதி தெரியாது, அதெல்லாம் தெரியாதுன்னு. அதெல்லாம் உண்மை தான். அவருக்கு யாரும் தெரிஞ்சிருக்காது, எதுவும் தெரிஞ்சிருக்காது. அடித்தவங்களுக்கு கூட இதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அவர் கேட்டுட்டாரே தலைவர்கிட்ட வந்துட்டு அப்படின்றத வச்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் அடிக்கிறாங்கல்ல, அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ இதை வந்து அரசியலாக்குறாங்கன்னா அரசியலாக்க தான் செய்வாங்க. நீங்கள் அதை ஒன்றும் இல்லாமல் சிம்பிளாகிட்டு போயிருக்கலாம்ல. இதுக்கு தான் நான் எம்ஜிஆரோட உதாரணம் சொன்னேன். ஆட்டோ டிரைவருக்கு எம்ஜிஆர் எப்படி பண்ணாருன்னு. நீங்கள் ஒன்றும் இல்லை, மறுநாளே திருமாவளவனை நேராக போய் அவரை மருத்துவமனையில் பார்த்து, என்ன தம்பி என்ன இது நடந்து போயிடுச்சுப்பா, மதியம் நினச்சிங்கன்னா மருத்துவ செலவு நான் பார்த்துக்கிறேன்ட்டு போயிருந்தா கூட வேலை முடிஞ்சிருக்கும். ஏன் அந்த இடத்துலையே கட்சிக்காரங்களை கண்டித்து கூப்பிட்டு, சாரிப்பா நீ அதுக்கு ஏதாவது பண்ணோன்னா சொல்லு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாருனா கூட அவர் கம்முன்னு போயிட்டுருப்பார். இந்த பிரச்சனை பெருசாக இருக்காது. காருக்குள்ளே உட்காந்து அடிக்கிறது முழுவதும் வேடிக்கை பார்த்துட்டு, நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அவங்க வந்து அவர்கிட்ட பேசுனாங்க அடிக்கலை அப்படின்னா, 2வது நாள் முறைச்சி பார்த்தா அடிக்க தான் செய்வோன்ற மாதிரி பேசுகிறாரு. இது எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வீடியோவை பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தனியார் தொலைக்காட்சினா அவன் எடுத்தாங்க போட்டாங்க, போட தான் செய்வாங்க. அது செய்தி தானே அது. அப்போ நீங்கள் அந்த செய்திக்கே முற்றிலும் முரணாக பேசுனா எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுங்கன்னு மக்களுக்கு சொல்ல வராரா? அதில் வர்றதெல்லாம் காட்சி கிடையாது, நான் சொல்கிறதான் நம்புங்க, எங்களை முறைச்சி பார்த்தா அடிப்போம் அப்படின்னா இது என்ன மனப்பான்மை? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற தலைவராக தமிழக மக்களால் மதிக்கப்படுகின்ற ஒரு தலைவர் இந்த விவகாரத்தை எப்படி கையாண்டிருக்கணும்? ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இந்த விவகாரத்தை அவர்கள் தொண்டர்கள் போலயே அவரும் கையாடினா எப்படி சரியாக இருக்கும்? அவர் அந்த இடத்துல ஒரு முதிர்ந்த தலைவராக அவரை நிறுத்தியா அப்படின்ட்டு, தம்பி இங்கே வாங்க, அந்த வண்டி அந்த ஸ்பீடு பிரேக்கில் உண்மையிலே இவங்க மேலேயும் தப்பு கிடையாது. ஸ்பீடு பிரேக்கில் இறங்கும் போது கொஞ்சம் ஸ்பீடாக இறங்கிடும்ல, அதில் அவர் வண்டியில் பட்டுடுச்சு. அதில் அந்த மாதிரி பட்டுடுச்சுப்பா தம்பி, எதுவும் மனசில் வச்சுக்காத, இல்லை அந்த வண்டிக்கு ஏதாவது செலவு பண்ணால் சொல்லு நான் பண்ணுறேன், எங்கள் ஆளுங்க இப்படி நடந்துக்கிட்டது தப்பான விஷயம், நீ இது பண்ணு தம்பி அப்படின்னு அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் இவர் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு. அவர் வண்டியை சேதப்படுத்தினதுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு? அவருடைய பணம் இல்லை, அவருடைய உழைப்பு இல்லை. அதை விட்டுட்டு அவரை போய் தாக்கி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை நடிப்புன்னு சொன்னார். இவர் நடிப்பு, மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறான்னு எப்படி இவருக்கு தெரியும்? டிவி பார்த்தான் தெரிஞ்சுக்கினேன்றீங்க இதை. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவர் என்ன நிலமையில் இருந்தாலும் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட 4-5 நாள் அவர் மருத்துவமனையில் இருந்தாரா இல்லையா? டாக்டர் ஒரு நல்லா இருந்தால் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? இது எல்லாம் என்ன வகை? இவருக்கு தானே அது இழுக்கு. இவர் மேலே எல்லாரும் பத்திரிகையாளர்லேருந்து எல்லாரும் மரியாதை வச்சுருக்காங்க. செய்தி தப்பாக போட்டன்றதுக்காக அந்த செய்தியாளரை ஒரு நாளைக்கு 300-400 கால் 500 கால் வரைக்கும் வந்திருக்குது. இதை எப்படி திருமாவளவன் அவர்கள் அனுமதிப்பார்? பெரும் மரியாதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள்லாம் திருமாவளவன் மேலே. நீங்கள் எனக்கே சொந்த அனுபவம் இருக்குது. சும்மா ஒரு கால் பண்ணி ஒரு வெர்ஷன் கேட்டதுக்கு பொறுமையாக நான் அவர் சொல்லிவிட்டு இது எல்லாம் புரியுதான்னு கேட்டுட்டு எழுதுகிற டைமுக்கு டைம் கொடுத்து சொன்னவர் அவர். அந்த மாதிரி காட்சிக்கு எளியவர், ஒரு அற்புதமான தலைவர். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் போய் ஏன் மாட்டிக்கணுன்றது தான் எங்களை போன்றவருடைய கேள்வி. திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு. தவறை மறைக்க, ஒரு விஷயத்தை மறைக்க, மடைமாற்றம் செய்ய எத்தனை தடவை மாற்றி பேச வேண்டியதாக இருக்குது? மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா மாட்டாங்களா? உங்கள் தொண்டர்கள் அதை ஏற்றுக்குவாங்க நீங்கள் சொல்கிறத. ஆனால் நீங்கள் சொல்கிறத மற்றவங்க ஏற்றுக்கணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? முறைச்சா அடிப்போன்றது எப்படி ஏற்றுக்குவாங்க? ஏற்கனவே உங்கள் தொண்டர்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்குது, தலைவரும் அப்படி இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் தானே வரும். இதுதான் இங்கே பிரச்சனை. அதனால் அவர் வந்து திரும்ப திரும்ப இந்த விவகாரத்தை பேசுவதும் அந்த சேனல் மேலே குற்றம் சாட்டுவதும் சரியில்லை. அந்த சேனலில் அவர் தொடர்ந்து அந்த சேனல் மேல வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டு இருந்தாருன்னு. அதுவும் மக்கள் மறந்து போன விஷயம் கூட அவரே நேற்று ஞாபகப்படுத்தி இந்த விஷயத்துக்குலாம் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி அவர் ஞாபகப்படுத்தி விட்டாரு. அது இந்த எலெக்ஷன் டயத்துல நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரிதான் இவரும் அந்த ஆப்பை சொல்லி விட்டாரு. என்ன அவரு குறிப்பிட்டு சொன்ன ஒரு வார்த்தை வந்து, நான் மனுஸ்மிருதியில இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன்,
பெண்கள் எல்லாம் வந்து தவறா பேசப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். உடனே வந்து இந்தி பெண்களை நான் தவறா பேசிட்டேன்னு சொல்லி கருத்துக்கு பரப்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாபர் மசூதி இடிப்பு விஷயத்திலையும் நான் சில கருத்துக்களை சொல்லியிருந்தேன். 400 வருஷத்துக்கு முன்னாடி கோவில் இருக்கலாம். ஆனா அந்த கோவிலை இடிச்சு தான் பாபர் மசூதியை வைக்கணும்னா கோவில்களுக்கு முன்னாடி புத்த விகாரங்கள் இருக்கும். திருப்பதி கோவில் கூட ஒரு புத்த விகாரா இருந்துதான் இடிச்சு கட்டியிருக்காங்க. அப்படின்னா அந்த கோவிலை இடிச்சிடலாமா நான் அவர் சொன்னேன். அதுக்கு வந்து எல்லாருமே வந்து திரும்ப அவர்கள் சிவன் கோயிலை இடிக்க சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி பரபர வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வச்சாரு. ஆனா இவர் சொன்ன வார்த்தை தானே, சிலுவை சர்ச்சினா கூம்பு வடிவத்துல இருக்கும், கோவில்கள்ல வந்து பொம்மைகள் இருக்கும், அசிங்கமான பொம்மைகள் இருக்கும் சொல்லி அது இவர் நேரடியா சொன்ன வார்த்தைகள் தான். இவர் சொன்ன வார்த்தைகளை மடைமாற்றம் பண்றதுல எந்த இடத்துல அவங்க மடைமாற்றம் பண்ணிருப்பாங்க? இவங்க பேசுறதுக்கு ஒரு தம்ப்ளைன் போடுறாங்க, அவ்வளவுதான் தவிர மடைமாற்றம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே பகுத்தறிவு, நான் அடிக்கடி பதிவு பண்ணுற விஷயம், பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு, மார்க்சிய விஞ்ஞானம், இது ஒவ்வொன்றும் சார்ந்தது. மார்க்சிய விஞ்ஞானத்துக்குள்ள பகுத்தறிவு, கடவுள் நம்பிக்கை, கடவுள் மறுப்பு கொள்கைகள் இது எல்லாமே இருக்கும். திருமாவளவன் மெத்த படித்தவர். ஆனால் அவர் மார்க்சிய ரீதியாக இந்த மாதிரி விஷயங்களை அணுக மறுக்கிறார். அவர் திராவிடர் கழகம் அந்த சார்ந்த மாதிரி விஷயங்களில் அவர் கடவுள் மறுப்பு கொள்கையை அணுகிறார். இங்கே அரசியல் என்பது இந்து மதத்தை முன்னிறுத்தி பாஜக பண்ணுறதுனால அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்ற இதில் வந்து சனாதன எதிர்ப்பு இதெல்லாம் பேசுகிறாரு. சனாதன எதிர்ப்பு இதெல்லாம் பேசும் பொழுது அதில் இருக்கிற வர்ணம், அந்த ஜாதிய ஒடுக்குமுறை இதெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்ற பேரில் கடவுள் மறுப்பு கொள்கையை நாம் வலியுறுத்தி அதற்கான பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த பிரச்சாரம் கடவுளை நம்புகிறவன், கடவுளை நம்புகிறவங்க அந்த பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு இவங்க சொல்கிறது கரெக்டு அப்படின்னு வந்தால் அது வெற்றி. கடவுளை நம்பு, ஆனால் அது பேரால் வர்ற மூட பழக்கத்தை நம்பாதே. இதெல்லாம் இந்த ஏற்பாட்டை இந்த செட்டப்பை நிலைநிறுத்துறதுக்காக பண்ணுறது, வர்ணம்ன்றதே இந்த செட்டப்பை நிலைநிறுத்துறதுக்கு பண்ணுறது அப்படின்ற பிரச்சாரம் சரி. ஆனால் கடவுள் மறுப்பு இந்த மாதிரி இதில் பெருவாரியான மக்களுடைய நம்பிக்கைகள், அந்த புராண பாத்திரங்களை அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அவர்கள் எழுதுனதை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து அதை மட்டுமே பிரதானமாக்கி பேசும் பொழுது அது யாருக்கு யூஸ் ஆகும்னா இவர்களுக்கு யூஸ் ஆகாது. இவர்கள் எந்த கொள்கைக்காக பேசுகிறாங்க? கடவுள் மறுப்பு, பகுத்தறிவு, மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும். இதற்கு பேசும் பொழுது நீங்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை தொடும் பொழுது அந்த மக்களை நம் பக்கம் கொண்டு வரணும்னா அதற்கு ஏற்றாற் போல பேசணும். ஆனால் இவர்கள் அதில் இருக்கிற இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு சீதைக்கு இத்தனை கணவர்கள், இதுக்கு இப்படி, அதுக்கு இப்படின்னா அதனால் என்ன பயன்? ராமர் சிலையை செருப்பால் அடிப்பதால் என்ன பயன்? விநாயகர் சிலையை உடைப்பதால் என்ன பயன்? அந்த பக்தியில் இருப்பவர்கள் மனது புண்படும், வேதனைப்படும். அந்த நேரத்தில் ஆதரவாக பாஜக பேசினால் கூடுதலாக பாஜக பக்கம் போவார்கள். அப்போ இவர்களே பாஜகவிற்கு ஆள் பிடித்து விடும் வேலையை செய்கிறார்கள். இங்கே நான் சொல்கிறது, ஒருவனை அந்த கடவுள் நம்பிக்கைன்றது அடிக்கடி நான் சொல்கிறது மரபியல் ரீதியான தொடர்ச்சி. என்றைக்கு மனிதன் தோன்றினானோ, இயற்கையை அவன் என்னைக்கு சந்தித்தானோ அன்னைக்கு இடி, மின்னல், மழை, இயற்கை சீற்றங்கள் இது எல்லாமே அவன் ஆள் மனதில் பதிஞ்சு அதற்கு எதிராக ஒரு சமரசம், அதை வணங்க ஆரம்பித்தான். இயற்கையை வணங்குறதா முதல் கடவுள். அப்போ அந்த வணக்கம் நாளடைவில் அது அந்த குழு தலைவன் இறந்து போனான்னா அவனுக்கு வணங்குறது, இப்படி அதுக்கு பிறகு கடவுள் நம்பிக்கைக்கு ஆதரவாக புராண கதைகள், அந்த கதைகளை நம்ப ஆரம்பித்தது. இப்படி தான் கடவுள் நம்பிக்கை மனிதர்களுக்குள்ளே வர ஆரம்பித்தது. மதம் என்பது அபினி போன்றது, இதயமற்றவர்களின் இதயமாக இருக்கிறது அப்படின்னு மார்க்ஸ் சொன்னார். அபினி போன்றதுன்னா அது தீய நோக்கத்தில் அவர் சொல்லலை. இதயமற்றவர்களின் இதயமாக இருக்குன்னு அவர் சொல்கிறது, வாழ்க்கை ஒரு ஒழுக்கத்தோடு போனோம், ஒரு விட்டேத்தியாக இருக்கிற இடத்துல மனிதர்களை நெறிப்படுத்துவதற்கு மதம் வந்து கொஞ்சம் பயன்பட்டது. இதயமற்றவர்களின் இதயம்னா எல்லாமே இல்லாத ஒரு விட்டேத்தியான வாழ்க்கையில் இது கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருந்தது அப்படின்றத மார்க்ஸும் பதிவு பண்ணியிருப்பார். அதே மார்க்சிய விஞ்ஞானத்தில் மனிதனுடைய தோற்றம், வளர்ச்சி இதை பற்றி எங்கல்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய பகுத்தறிவு, இந்த பிரச்சாரம். இதை விட்டுட்டு இந்து மதத்தில் அந்த புராணங்கள் இதில் கொண்டு வர்ற அந்த பாத்திரங்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, அதுதான் புராணம் நீங்களே சொல்கிறீங்கல்ல, இட்டுக்கட்டதுன்றீங்களே, ஏன் அதை தூக்கிட்டு ஓடிடுறீங்க? அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம குப்பம் சுப்பம் எல்லாம் கடவுளுக்கு போகிற கும்பிட்றவன் அவனெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள இழிவாக இதை பேசும் பொழுது அவன் மனசு புண்படும். நம்ம கடவுளை இப்படி பேசுகிறாங்களே,
நம்ம கடவுளை உடைக்கிறாங்களே அப்படின்றப்போ அவன் நம்பிக்கை இழக்க மாட்டான். கூடுதலாக அவன் வெறுப்பாக தான் அவங்கள பார்ப்பான். அப்போ இந்த விவகாரத்தில் எது ஒதுக்கப்பட வேண்டியது, எது புராணம், எது கடவுள் நம்பிக்கை, இதெல்லாம் பிரித்து பேசுகிறது தான் தேவை. திராவிடர் கழகத்தினர் இந்த வேலையை பண்ண மாட்டாங்க. அவர்கள் கட்சி இதுக்கெல்லாம் நடத்தலை. அவர்கள் வேறு விஷயத்துக்கு நடத்துகிறாங்க. அவர்கள் கடவுள் மறுப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி தான் போவோம். ஆபாசம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் தொட்டு பேசுறதுன்னு. மூட நம்பிக்கைக்கு எதிரான பிரச்சாரன்றது இது இல்லை. அதில் ஒரு பாட்டு சொல்லலாம். ஆபாசத்தை தூக்கிட்டு வந்து சொல்கிறது இதெல்லாம் வந்து இது மட்டுமே பிரதானன்ற மாதிரி மாறிட்டு போயிட்டு இருக்குது. நான் சொன்ன இந்த இயற்கை விஞ்ஞானம், மார்க்சிய விஞ்ஞானம், மனிதனுடைய தோற்றம், வளர்ச்சி இது பற்றிலாம் வந்து பெருசாக எங்கேயாவது பிரச்சாரம் திமுக கூட்டங்கள்லேயே பெரியார் கொள்கை அதெல்லாம் பேசுகிறாங்களே, எங்கேயாவது மனிதனுடைய தோற்றம், வளர்ச்சி, டார்வின் கொள்கை எதையாவது கேளுங்க. டார்வின்னா யாருன்னு கேளுங்க, தெரியாது. அப்போ இவர்கள் எதை நோக்கி போகிறாங்கன்னா, சிற்றின்ப விஷயங்கள் இந்த மாதிரி இது அதை பெருமையாக பேசுறது. நேற்று ஆராசா பேசுகிறார் பாருங்க. ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லவில்லை? ஏன் நம்ம பேசிட்டோமா இதை? பேசணுமா? இல்லை. ஏன் தீபாவளிக்கு ஒரு பையன் கேட்குறான். இவர் யார்? ஆகச்சிறந்த அறிவாளி ராசா சொல்கிறாரு, ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் பக்ரீத் ரம்ஜான் மட்டும் வாழ்த்து சொல்கிறீங்க? இந்த கேள்வி வழக்கமாக திமுகவினரை நோக்கி வைக்கப்படுவது. இதற்கு ஆராசா சொல்கிற பதில் நான் பார்த்தேன். சரி, ஏதாவது சொல்லுவார் பார்க்கலாம் அப்படின்னு. எனக்கு அந்த கேள்வி ரொம்ப நாளாக இருக்குது. ஏன்னா மதம் என்பது எல்லாம் பொது தானே. அதில் என்ன இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியனு, அதில் என்ன இது தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டீங்க? தீபாவளி பெருவாரியான மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறவன் எல்லாம் கொண்டாடுறான். அவன் நம்பிக்கையை நீங்கள் மதிக்கணுமா வேணாவா? வாழ்த்து சொல்லிட்டு போகிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவ்வளோ பெரிய பகுத்தறிவாதியா நீங்கள்? இந்த கேள்வி நமக்கு இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன்னா பெரியார் 3 மதங்களையும் ஒரு சேர தான் பார்த்தாரு. அவை வந்து மூத பழக்கங்களுடைய இதுவாக இருக்குன்னு தான் பார்த்தாரு. இதில் நீங்கள் அதுக்கு ஒரு கதை சொல்கிறாரு. இது தீபாவளிக்கு இஸ்லாமிய மதம் பார்த்தீங்கன்னா முகமது நபி வாழ்ந்தார்ன்றது வரலாறு. அவருடைய பிறந்த நாள் ரம்ஜான் பண்டிகைன்றாரு. அவருடைய பிறந்த நாள் மீலாது நபி. ரமலான் பண்டிகைன்றது இறைவசனங்கள் இறக்கப்பட்ட இதை குறிக்கிறதுக்காக ரமலான் பண்டிகை. 30 நாளும் இறைவசனங்கள் 30 தூசுன்னு சொல்லுவாங்க குரானுக்கு. 30 தூசு. அந்த குரானில் 30 தூசும் இறக்கப்பட்ட நாள் வந்து 30 நோன்பு இருக்கிறாங்க. அந்த மாதம் ரமலான் மாதம் அவ்வளோ சிறப்பான மாதம். அதில் மரணம் அடைவர் நேராக சொர்க்கத்துக்கு போவார்னு ஒரு நம்பிக்கை இஸ்லாமியர்கள்ட்ட உண்டு. அப்போ இந்த மாதத்தை குறித்து 30 நோன்பு வைக்கிறதுலாம். இதில் 27ஆம் நாள்ன்றது மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள் அன்னைக்கு. அதை வந்து ஒரு பெருவான இதுவாக கொண்டாடுவாங்க. அப்போ ரமலான் பண்டிகை, நோன்பு. இதில் எங்கே முகமது நபி பிறந்த நாள் வந்துச்சு? இதுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. முகமது நபி பிறந்த நாள். இயேசுக்கு கிறிஸ்துவ பண்டிகை, இயேசு பிறந்த நாள்னால கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க அப்படின்னு. அப்போ பக்ரீத் ஏன் ராசா வாழ்த்து சொல்கிறீங்க? அதுக்கு பதில் இருக்காது. அதை விட ஓணம் பண்டிகைக்கு பாகுபலி யாரோ ஒரு மாவலி மன்னன், அது ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், தீபாவளிக்கு ஏன் அப்போ போனஸ் கொடுக்குறீங்க? அரசு விழா, அரசு ஊழியர்கள்லாம் ஏன் கொண்டாடுறீங்க? தீபாவளிக்கு அரசியல்வாதிகள் நீங்கள் யாருமே கொண்டாடுறது இல்லையா? உங்கள் வீட்டில் கொண்டாடுறது? அவங்க கட்சிக்காரங்களே பலமா கவனிக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்னன்னா, கட்சிக்காரங்க யாரோ ஒருத்தர் போட்டிருந்தார் பதிவு, கட்சிக்காரங்களுக்கு தீபாவளி இதுவாக கொடுக்குறாங்க, ஆட்சியில் இருக்கும்போது கொடுக்குறீங்க, இல்லாதப்போ இதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு. அப்போ இதெல்லாம் ஏன்? அப்போ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர்கள் இது பண்ணுறாங்க. இதுதான் இவர்களுடைய இதுன்றேன். இதே பாணியை எடுத்துக்கிட்டு திருமாவளவன் உருட்டிக்கிட்டு இருக்கார். சனாதனம் பற்றி திருமாவளவன் அருமையாக பேசுவார். ஏன்னா அவர் அந்த விஷயங்களுக்குள்ளே அவர் பேசும்பொழுது நீங்கள் டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட் எடுக்க முடியாது. அந்த மாதிரி பேசுவார். நம்மால் தான் அதை போய் சனாதனம் என்பது டெங்கு, மலேரியா இதுன்னு யாரோ ஒரு பையன் எழுதி கொடுத்துட்டான். அதை அப்படியே பேசிட்டாப்புல மாட்டிக்கிட்டாப்புல. சனாதனம் இந்து வாழ்வியல் தர்மம். சனாதனத்தில் 3 வகை உண்டு. அதில் ஒன்று தான் வர்ணம். நீங்கள் வர்ணத்தை தொட்டு அவர் பேசுவார். வாழ்வியல் தர்மத்துக்கிட்ட இவர் போக மாட்டார் திருமாவளவன். ஆனால் இவருக்கு என்னன்னே தெரியாமல் சனாதனம்னா இதான் நினச்சிக்கிட்டு அடிச்சிட்டாப்புல உதயநிதி. அதனால் சனாதனம்ன்றது வட மாநிலங்களில் இந்து தர்மமாக பார்க்கப்படுகிறது. எங்கேயுமே நான் ஒன்று விஷயம் சொல்லுவேங்க, சென்சிட்டிவான விஷயங்களில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக எதிராளியும் ஏற்றுக்கொள்ள வகையில் மிக நாகரிகமாக அந்த விஷயத்தை பதிவு பண்ணணும். இல்லை விட்டு போயிடுங்க. கடவுள் உண்டு என்பதும் இல்லை என்பதும் சபைக்கு உதவாத வெறும் பேச்சு. கஞ்சிக்கு இல்லை என்பதை காண மறந்து வெகு நாளாச்சு. பொருளாதார போராட்டம் ஒன்று தான் நம்மளை மாற்றும். அதுக்கு உதாரணம் வேணும்னா, நீங்கள் கிராமத்தில் இரட்டை கொலை முறை, நகத்தூள் நடக்கூடாது, செருப்பு நடக்கூடாதுன்னு சொன்னவெல்லாம்
இங்கே நகரத்துக்கு வந்து ஐடி சென்டர்லேயும் அங்கேயும் இங்கேயும் ஒன்றா வேலை பார்த்துன்னுக்குறான். ஒரே டீ கடையில் டீ குடிக்கிறான். ஒரே இது இருக்கிறான். ஒரே ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றான். எல்லாம் இருந்தது. ஒரு காலத்தில் ஹோட்டலில் இவாளுக்கு தனி, அவாளுக்கு தனின்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. ஏன்னா பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார ரீதியாக முன்னேறுறோம். யாரும் யாரை சார்ந்து இல்லை. இந்த சார்ந்து இருக்கிறதுக்குன்னு அடிப்படையாக இருந்தது தான் நிலப்பிரபுத்துவ கட்டமைப்பு. அப்போ அந்த கட்டமைப்பு உடையுது. உடஞ்ச அப்புறம் எல்லாம் மாறுது. இது நம்ம கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்டு. அதுக்குள்ளே ரொம்ப போவேனா. அப்போ திருமாவளவன் திரும்ப திரும்ப இதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் முதல்ல இந்த குழப்பத்திலேருந்து வெளியில் வரணும். திமுகவுடைய அதே பாணியில் நீங்கள் போகிறீங்கன்றது சரியில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கான அந்த போராட்டம்ன்றது இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைத்து ரீதியிலும் தங்களுக்கான பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, திமுகவை ஆதரித்து பேசுகின்ற காரணத்தால் என்னை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விரோதியாக சித்தரிக்கின்றனர் அப்படின்றாரு. ஏன் சித்தரிக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஏன்னா சமீப காலத்தில் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பிரதான பிரச்சனையாக இருக்கிறது வேங்கை வயல். என்ன பண்ணீங்க? அடுத்து சாதி ஆணவ படுகொலை. இந்த அரசை நீங்கள் ஸ்தம்பிக்க வைக்கணுமா வேணாவா? மாநில அளவில் பெரும் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கணுமா வேணாவா? சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக. அதில் விட்டுட்டீங்க. 3வது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் நீங்கள் அவங்க பக்கம் தானே நின்றுக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு கட்டத்தில் எப்படி போயிட்டீங்கன்னா, தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்தினால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய வாரிசுகள் எல்லாமே அதுக்குள்ளே இருப்பாங்கன்றது ஒரு புது தியரியை கொண்டு வர்றீங்க. அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட ஏற்றுக்கல. ஏன்னா ஒருத்தருடைய பணி நிரந்தரம் என்பது அது பணிக்கான உரிமை. அது சம்பளம், வேலை உத்தரவாதம், இன்ன பிற சலுகைகளுக்கான ஒரு கோரிக்கை. அது கிடைத்தால் அவருடைய குடும்பம் நல்லபடியாக மாறும். அப்படி மாறும் பொழுது அவர்கள் வீட்டு வாரிசுகள் நல்ல கல்வி பெறுவார்கள். நல்ல கல்வி பெற்றவர்கள் அதற்கான பணியை தேடி நகர்வார்கள். அப்போ அந்த குடும்பமே மாறும். எப்படி இங்கே வருவாங்க? இதில் இடஒதுக்கீடு இருக்கிறதா? அதை ஏன் வைக்க மாட்டீங்கன்னா வையுங்கன்ற. எல்லா வேலையிலும் இடஒதுக்கீடு வேணும். தனியார் வேலை வாய்ப்புகளிலேயே இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்றதான் பொதுவான கோரிக்கை. அப்போ இந்த மாதிரி குழப்பங்கள் தான் இவரை தடுமாற்றத்தை காட்டுது. அதற்கு காரணம் என்னென்னா, நான் சொல்கிறது, அவர் கட்சிக்குள்ள அவர் கொண்டு வந்த ஆட்களே ஆட்சியாளர்கள் கூட நீண்ட காலம் டிராவல் பண்ணதுனால திருமாவளவனுக்கே எதிராக இருக்கிறாங்க. அந்த குழப்பத்தில் தான் அவர் பேசுகிறார். எங்கே நம்ம இதிலிருந்து வெளியில் வந்தால் நம்ம கட்சியே கூட உடைப்பாங்களோன்ற ஒரு அச்சம் அவருக்கு இருக்கிறது. இன்னொன்று, பாஜக எதிர்ப்புன்றதை எடுத்துக்கிட்டு அதில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அவரால் முறையான ஒரு அரசியலை பண்ண முடியல. ஒரு நல்ல மூத்த அரசியல்வாதியாக இருந்திருந்தால் விஜயை அவர் கையில் எடுத்துருக்கணும். அந்த இடத்துலையும் அவருடைய திமுக ஆதரவு ஒரு தடுமாற்றத்தை உண்டு பண்ணிச்சு. இது எல்லாம் தான் நான் சொல்கிற விமர்சனமாக இங்கே வைக்கிறேன். கண்டிப்பா. இதை தொடர்ந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நாங்க வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்கல. என்னங்க எப்ப பார்த்தாலும் திமுக முட்டு கொடுக்குன்னு சொல்றீங்க? அது அசுர பலத்துல ஆட்சியில இருக்கு. அந்த கட்சிக்கு நான் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. திமுக எதிர்த்தவங்க எல்லாருமே இப்ப அட்ரஸ் இல்லாம போயிருக்காங்க. பாதி பேர் எங்க இருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தையை வந்து, திமுகவுக்கு எதுவா இருந்தாலும் திமுக பார்த்துப்பாங்க, அதுக்கு விசிக தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருந்தாரு. நம்ம பல முறை சொல்றது, இந்த ஆட்சி சரீர நேரத்துல இருக்கிறாங்க, அந்த நேரத்துல நீங்க முட்டு கொடுக்குறீங்க. நம்ம ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர் முட்டு கொடுக்குறாருன்னு சொன்னா அவர் கட்சி ரீதியா கொண்டு போறாரு. அவரோட புரிதல் எந்த மாதிரி இருக்குன்னு, நம்ம ஒரு விஷயத்த சொன்னா அந்த விமர்சனங்களை புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பதிவு என்னன்னா, ஆட்சிக்கு முட்டு கொடுக்குறதுனா இப்போ கட்சிக்கு முட்டு கொடுக்குறாருன்னு. அதான் அவர் திரும்ப திரும்ப அவருக்கு அந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம், அவர் சொல்கிறது வந்து திமுகவை எதிர்த்தவர்கள் எல்லாம் காணாமல் அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார்கள் அப்படின்னு. இவரும் திமுக எதிர்த்தவர் தானே. காங்கிரஸ் திமுக எதிர்த்தது. அதிமுக என்கிற ஆலமரம் திமுகவை எதிர்த்து இன்றைக்கும் பெருசாக இருக்க தான் செய்யுது. எங்கே அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க? 62 எம்எல்ஏக்களோட பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக தானே இருக்கிறாங்க. நாளைக்கு ஆட்சி பிடிக்கிற லெவலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. பாஜகவை இவர்களை எதிர்த்தாங்க. இன்றைக்கி 11% வளர்ந்து நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் மற்ற கட்சிகள் எல்லாருமே. அப்போ திமுக இந்த வசனத்தை ஆர்எஸ் பார்த்தி பேசலாம், திருமாவளவன் பேசுகிறது சரியா? அதை தான் திரும்ப திரும்ப முட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்கிறோம். முத்தரசன் முட்டு கொடுத்தாரு, இன்றைக்கி முத்தரசன் எங்கே இருக்கார்? கே பாலகிருஷ்ணன் முட்டு கொடுத்தாரு, இன்றைக்கி எங்கே இருக்கார்? அவர்கள் கட்சியாலே ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். இதை இவர் கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு இதை பண்ணும்போது தான் இப்போ சிக்கலாகுது. வைகோ என்ன கதியானார்?
திமுகவை எதிர்த்து பண்ணவர், திமுக கூட இணைஞ்சனால தான் அட்ரஸ் இல்லாமல் போனார். முறையான அரசியல் பண்ணி தான் இன்றைக்கி வைகோ பெரிய ஆள். அப்போ இதுக்கு நீங்களும் அதே இதை நீங்கள் 2021 இருந்த மரியாதை, திருமாவளவன் மேல் இருந்த மரியாதை, இந்த 5 ஆண்டுகளில் இந்த அரசை பாதுகாப்பதில் திமுகவை மிஞ்சிய திமுக விசுவாசிகளாக உங்கள் கட்சிக்காரர்கள் மாறி போனார்களா இல்லையா? அதை பற்றி திருமாவளவன் சொல்லுவாரா மாட்டாரா? நம்ம ஆளூர் ஷானவாஸ்லேருந்து, வன்னியரசுலேருந்து, பாலாஜியிலேருந்து, ரவிக்குமார், இன்றைக்கி இவர்கள் எல்லோரும் திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மாறி போனார்களா இல்லையா? பாஜக எதிர்ப்பு ஒன்றை மட்டுமே வச்சுக்கிட்டு திமுகவுடைய அனைத்து விஷயங்களையும், ஆளுங்கட்சியுடைய அனைத்து விஷயங்களையும் நாங்கள் ஆதரிப்போம், திமுகவினரையும் தாண்டி நாங்கள் பேசுவோம், எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள்ன்ற மாதிரி போனால் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த கரை உங்கள் மேலேயும் படி தானே செய்யும். நாளைக்கு நீங்கள் வெளியில் வந்தால் இது சமூக வலைதள காலம், நீங்கள் பேசுனதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அரசியலை முறையாக பண்ணுமா வேணாவா? இன்றைக்கி காங்கிரஸு, சிபிஎம் இவர்கள் முதற்கொண்டு குரல் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கிறீர்கள். விவசாயிகளில் பெரும்பாலானோர் ஒடுக்கப்பட்ட மக்கள். நீங்கள் இன்றைக்கி டெல்டா மாவட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட இந்த விவகாரம் குறித்து என்ன இது வரைக்கும் ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க? திரும்ப திரும்ப இதுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறீங்க. இதில் தான் சொல்கிறீங்க, சுய பச்சாதாபம் பண்ணுறீங்க. எது பண்ணாலும் திருமாவளவனை தான் குறி வைக்கிறீர்கள். எனக்கு எதிராக சதி நடக்கிறது, அந்த சதி இந்த சதி. ஏங்க இதை கேட்குறதுக்காக மக்கள் இருக்காங்க? மக்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க. இன்றைக்கி மக்களுடைய பிரச்சனை, இந்த விவசாயிகள், டெல்டா மாவட்ட விவசாயிகள் பிரச்சனை, இதை நீங்கள் கூட்டணி தலைவராக தோழமை சுட்டலாம் அவங்க சுட்டி காமிக்கணுமா வேணாவா? இப்போ போயிட்டு நீங்கள் இந்த கதையை தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போவும் ஒரு வழக்கறிஞர், சாதாரண வழக்கறிஞர், அவரை தாக்கின விவகாரத்துக்குள்ளே ஒரு மாநிலத்தையே பல தலைவர்களை பார்த்த தலைவர் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி டெல்டா விவசாயிகள் பற்றிலாம் பேசணும். அவர் சீமான் பேசுகிறாருங்க, டெல்டாவில் விவசாயிகளுக்கு எதிராக அநியாயம் நடக்குது, கொள்முதலில் இவர்கள் செய்கிற இந்த விஷயம், இன்னைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சீமான் பேசுகிறாரு. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இதுதான் பிரச்சனை. உங்கள் கட்சியினர் யாராவது பேசுகிறாங்களா? திருமாவளவன் பேசலை, ரவிக்குமார் பெருசாக அறிக்கை விட்டுருக்காரா? நீங்கள் எதுக்கு பேசுவீங்க? என்னைக்காவது கவர்னர் ஏதாவது பிரச்சனைனா அன்றைக்கி வருவீங்க, சனாதனம் இது. இதை தாண்டி நீங்கள் பொதுமக்கள் பிரச்சனை என்ன வர்றீங்க? இதுதான் பிரச்சனை. 790 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை ஆகிருக்குது. கவலைப்பட்டீங்களா? எங்கேயாவது இளைஞர்களுக்கு, உங்களை சுற்றி இளைஞர்கள் ஏராளமாக இருக்காங்கல்ல, ஒடுக்கப்பட்ட உழைக்கின்ற மக்கள், அதனுடைய ஒப்பற்ற தலைவராக இருக்கீங்கள்ல, அப்போ நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கேட்கணும்ல. என்னை குறி வைக்கிறாங்க, ஒரு இதை பார்க்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் இருக்கிறேன்னு. ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில், என் கட்சியை அப்படி பார்க்காதீங்க, இது பொதுவான கட்சின்னீங்க. என்ன சொல்ல வர்றீங்க? மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு முன்னாடி இருக்க தொண்டர்கள் கேட்டுக்குவாங்க, மற்றவங்க எப்படி கேட்டுக்குவாங்க? இதுதானே அவர்கிட்ட இருக்க குழப்பம். அவசியம் இல்லை, அவசியமும் இல்லாதது தானே. கண்டிப்பா. இதை தொடர்ந்து தினம் ஒரு செய்தி அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். நம்மளும் டாக் வித் முத்தலிப் மாதிரி அண்ணன் எப்ப பேசினாலும் தினம் ஒரு கட்சிக்கு அட்வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்பவுமே கொண்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. நேற்று அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு அட்வைஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்தால் கூட உங்களை 65 சீட்டு 21 எலெக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதனால நீங்க பிஜேபி கூட ஜாயின் பண்ணாங்க, நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தான் பண்றேன், அறிவுரை தான் பண்றேன், அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்க கட்சி மேல இருக்கிற ஒரு விஷயத்துல நான் திமுக அதிமுக ரெண்டுமே இருந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு ஒரு அட்வைஸ் தான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அண்ணனோட அட்வைஸ் பல விதமா பல கட்சிகள் போயிட்டு இருக்குன்னு எப்படி பாக்குறீங்க இந்த விஷயம்? அட்வைஸ், அதே அட்வைஸ் திருப்பி பண்ணா கேட்டுக்காரா? திமுகவோட தொகுதி உடன்பாடு தான் நீங்க ஏன் கூட்டணியாவே மாறிட்டீங்க? கொள்கை ஓகே, ஆனால் ஆட்சியில் இருக்கிற பல பிரச்சனைகளை நீங்கள் பேசுவீங்களா? அதற்கு எதிரான எத்தனை போராட்டத்தை கொண்டீர்கள், எத்தனை விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாரா? அட்வைஸ் சொல்கிறாரு. பாஜக கூட இருந்தால் என்னங்க, அவர் அரசியல் தானேங்க பண்ணுறாரு. நேற்று அவர் தஞ்சை மாவட்டத்துக்கு போயிட்டார், நெல் கொள்முதல் சம்மந்தமாக பேசுகிறாரு. இன்னை வரைக்கும் 170 மாவட்டம் போயிட்டார், மக்கள் பிரச்சனையை பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அவருக்கு அட்வைஸ் சொல்லிக்கிட்டு திமுக முட்டுல கொடுத்துன்னு இருக்கீங்க. இன்னை வரைக்கும் திமுக தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க. என்ன அட்வைஸ்? இன்றைக்கி விவசாயிகள் பிரச்சனை நீங்கள் பேசுகிறீங்களா? அவங்களுக்கு இலவசமாக அட்வைஸ் மட்டும் கொடுக்குறீங்க. அவர் என்ன வேறு ஏதாவது இப்போ வேணுங்கிறாரா? இந்த தென்காசியில் அந்த ஓதுவார்கள் தமிழ் நான் அவனுடைய 200 ரூபா ஃபீஸு, தமிழில் ஓதுவார்கள் பண்ணுறதுக்கு அறநிலைத்துறைக்கு 200 ரூபா கட்டணும். இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா?
எதை பேசுகிறீங்க? எந்த விஷயத்த பேசுகிறீங்க? எதையுமே பேசுறது கிடையாது. திரும்ப திரும்ப இதுக்குள்ளேயே உழண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா வந்துட்டு இலவசமா அவருக்கு ஆலோசனை மட்டும் சொல்றீங்க. சரி அவரு 24ல உங்கள கூப்பிட்டார்ல தனியா நின்னுக்கிட்டு, வாங்க கூட்டணி வச்சுக்கலான்னு. அன்னைக்கு போனீங்களா? இந்த நண்பர்களுக்கு அது மாரி தானே இருக்குது. கரடி நண்பர்கள். கரடி வந்தோனே நான் மரத்து மேல ஏறிக்குவான். இவனுக்கு மரம் ஏற தெரியாது. கை குடுறான்னா குடுக்க மாட்டான். இவன் கீழ விழுந்து தூங்குற மாரி நடிப்பான். செத்து போன மாரி. கரடி மோந்து பார்த்துட்டு போயிடும். அசையாம இருக்கிறதுனால அது ஒண்ணும் செய்யாது. போயிடும். கீழ இறங்கி இவன் கேட்பான். என்ன சொல்லுச்சு காதுல உன் கரடின்னு. ஆபத்து காலத்துல உதவாத நண்பர்களோட சகவாசம் வச்சுக்காதுன்னு சொல்லிச்சுன்னு போயிடுவான் அந்த பையன். அப்போ ஆபத்து காலத்துல நீங்க உதவ மாட்டீங்க. உங்கள்ட்ட சகவாசம் மட்டும் வச்சுக்கணுமா? உங்க இது எதுக்கு ஆலோசனை? இன்னைக்கு என்டிஏ கூட்டணி வலுவா இருக்குது. நாளைக்கு விஜய் வந்தாருன்னா இன்னும் வலுவாக போகுது. அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்து அடிச்சாங்கன்னா, நாளைக்கு எடப்பாடி முதலமைச்சர் ஆக போறாரு. அதிமுக தானே ஆட்சியில உட்கார போகுது. அது அவருக்கு லாபம் தானே. அரசியல் அத தானே பார்ப்பாங்க. நீங்க 2001ல என்னத்த பார்த்தீங்க? கோத்ரா கலவரம் நடந்தப்போ கூட்டணி விட்டு வெளியவா வந்தீங்க? லாப நஷ்ட கணக்கு பார்த்து உள்ள தானே இருந்தீங்க. 2009ல ராஜபக்ஷ சந்திச்சப்போ இன அழிப்பு அந்த கோவம் அவரு மேல உங்களுக்கு இருந்துச்சா? பரிசு பெட்டகத்த வாங்கிட்டு தானே வந்தீங்க. சந்திக்க மாட்டேனா வந்தீங்க. அட்வைஸ் யார் வேணா சொல்லலாம். காலங்கள் கடந்தும் பல விஷயங்கள் நிற்கும். அது வந்து நமக்கு இழுக்குன்றத மறந்துடக்கூடாது. கண்டிப்பா. இதைத் தொடர்ந்து நம்ம திமுகவோட கூட்டணியில காங்கிரஸ். அது வந்து பல்வேறு சர்ச்சைகள் நம்ம போயிட்டு இருக்கு. கூட்டணி பத்தின சர்ச்சைகள் போயிட்டு தான் இருக்கு. இடையில கூட அந்த நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல அந்த கிரீஸ் அவர் வந்து வர பேசியிருந்தாரு. யாரும் எதுவும் பேசக்கூடாது. மாநில தலைமை பார்த்துக்கும், இந்திய நம்மளுடைய தலைமை பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நேற்று மாணிக் தாக்கூர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. காங்கிரஸை மதிக்காதவங்க முன்னாள் முதல்வராக தான் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால குறிப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இங்க வந்து தொகுதிகள் அதிகமா நிக்கிறது வந்து நிர்வாகிகள் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. மாணிக் தாக்கூரோட இந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலின் எச்சரிக்கிறாரு. நீங்க காங்கிரஸ மதிக்காதவங்கன்னா, ஹரியானால பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சென்டம் அடிச்சது பாஜக. எப்போ? 2019ல. இந்த தடவ இவரு கூட சேர்ந்து நின்னாங்க. கெஜ்ரிவால் கூட. இந்தியா கூட்டணியில வந்தோனே கெஜ்ரிவால் கூட சேர்ந்து நின்னாங்க. பாதிக்கு பாதி அடிச்சுட்டாங்க. 5 தொகுதி இவங்க இந்தியா கூட்டணி, 5 தொகுதி பாஜக அடிச்சாங்க. அந்த கூட்டணி அப்படியே நின்னுருந்தா 46% இவங்க 42% பிஜேபி. அப்படியே இருந்திருந்தா ஹரியானால ஆட்சி பிடிச்சிருக்கலாம். அங்க யார் துரத்தி விட்டா? கெஜ்ரிவால. டெல்லியில சின்ன குழந்தை கூட தெரியும். பாஜக தான் ஆட்சிய பிடிக்க போகுது. அதை வீழ்த்தணும்னா ஒன்றுபடணும்னு. பாஜகவையும் கெஜ்ரிவாலையும் ஒரே இதில வச்சு பார்ப்போம்னு பைத்தியக்காரத்தனமான முடிவு எடுத்தது யாரு? அந்த முடிவு லாஸ்ட்ல "உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு" எல்லாம் அழிஞ்சு பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு. இங்க எங்க கெஜ்ரிவால் இதானாரு? கெஜ்ரிவால் ஒரு ஜூனியர். ஒரு மாநில கட்சி. ஒரு 2, 3 மாநிலத்தில வந்திருக்காங்க. அப்போ அவர்களை அனுசரித்து அவர்களை கையில் எடுக்கிற வேண்டியதானே காங்கிரஸ் செய்யணும். இன்றைக்கி ஏன் நிதிஷ்குமாரை கூட வச்சுக்கின்னு 40 எம்எல்ஏ வச்சுருந்தாலும் நீ தான் ஐயா முதலமைச்சர், நீ ஏன் பாஜக அனுசரித்து போகுது? இன்றைக்கி ஏன் விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? அவ்வளோ பிரச்சனையாக எதுக்கு எடப்பாடி கூட கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க? இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ஆட்சி அமைக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம். இவர் உக்காந்துட்டு மாணிக் தாக்கூர் எங்களோட இதுன்றாரு. ரைட்டு. அது மேட்ரு அது இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த டோங்கராவா யார் அவர்? பேர் கூட ஏதாவது ஒரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது பொதுவான பேர் வச்சுக்கணும். சரி விட்டுருங்க. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர். அவர் வந்து கிறிஸ் டோங்கர்ல கிறிஸ் மிஸ்டர் கிறிஸ் என்ன சொன்னார்னா, யாரும் இனிமேல் வாய் திறந்து பேசக்கூடாது. நாங்கள் மட்டும் தான் பேசுவோம். நீங்கள் ஏதாவது இருந்தால் நம்பில் எல்லாம் கிளம்பி டெல்லி வந்தால் நிம்பில் எல்லாருக்கும் நம்பில் சோனியா காந்திகிட்ட ஏற்பாடு பண்ணி தரும் அப்படின்னாரு. ஆனால் காங்கிரஸில் என்னன்னா செய்யாதனா செய்வாங்க. நீ என்ன சொல்லுது போயான்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே கீழே ஒருத்தன் சேர் அறுத்துன்னு இருப்பான். இதுதான் காங்கிரஸ். முன்னெல்லாம் சண்டை நடக்கும். இப்போ சண்டை நடக்கிறது இல்லை. ஏன்னா சமூக வலைதளங்கள்லாம் எடுத்து போட்டு அசிங்கப்படுத்திடுவாங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணால் சொல்லிட்டு போகிறா சார், நான் அடிக்கிறதா அடிச்சு தான் இருப்பேன்னு. கார்த்தி சிதம்பரம் ஒரு பக்கம் அடிப்பார். இப்போ மாணிக் தாக்கூர் புதுசாக ஆரம்பிச்சுக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் அடிக்கிறாரு. அந்த அவர் என்னது சசிகாந்த் செந்தில், ஆனால் அவர் திமுக ஆதரவு பிரிவுன்னு நினைக்கிறேன். அவர் நேற்று செல்வ பெருந்தகை அணையை திறந்து விடுறதுன்றது 2015க்கு பிறகு வேறு ஒரு விதமான முடிவு எடுத்தாங்க. ஏன்னா 2015 பிரச்சனையை மேலே பர்மிஷன் வாங்கி திறக்கிறதுக்குள்ளே அது 1 லட்சம் கண்ணாடி வர ஆரம்பிச்சிச்சு. அணை உடையிற கண்டிஷனு. இவங்க பர்மிஷன் உக்காந்துட்டு லாஸ்ட்டில் பயந்து போய் 40,000 கண்ணாடி திறந்து விட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 60, 50ன்னு போனோன்னா சென்னையை மூழ்கி போச்சு. இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு உடனடியாக என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, பொதுப்பணித்துறை அதிகாரிகள்
அணையுடைய நீர் வரத்துக்கு ஏற்ப அணையை திறந்து விடுறதில் நீங்கள் முடிவெடுத்து பண்ணலாம் அப்படின்னாங்க. அது நடக்குது. இப்போ 2000 கன அடி நீர் வந்துக்கிட்டு இருக்குது. 400, 500 கன அடி திறந்து விட்றாங்க. ஏன்னா மழை பெய்யல. இப்போ மழையும் பெய்யுது. நீர்வரத்து 20,000 கன அடி ஆயிடுச்சு. மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா 20,000க்கு 20,000 திறந்து விட்டுட்டே இருப்பாங்க. அப்போ தான் நீரும் வழிந்தோடி கடலில் கலந்துரும். எங்கேயும் வெள்ளம் சூழாது. இது வந்து நடைமுறை. இதில் என்ன வந்து ஏன் கேட்கல, ஒன்றை ஏன் கேட்கலன்னா, சாகுபடிக்கு திறந்து விடும்போது கேட்பாங்க. இதற்கு கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. சரி, இந்த பிரச்சனையை அவர் சட்டமன்றத்தில் பேசலாம், இல்லை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகலாம், இல்லை பொதுப்பணித்துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகலாம். அதெல்லாம் அவர் ஓப்பனாக அங்கே பேசுகிறாரு. இதுடைய நோக்கம் என்ன? ஒரு மேலதிகாரியை வேற திட்டுறாரு. அது என்ன வேதனையில் திட்டினார்னு எனக்கு தெரியல. அது நாங்களாம் திறந்து விட்டா திறக்க விடக்கூடாதுன்னு ஒரு நினைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அது எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு புரியல. ரொம்ப கொடுமையான வார்த்தையில் ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை வேற பயன்படுத்துகிறாரு, ஒரு நபரை குறிப்பிட்டு, ஒரு உயர் அதிகாரியை. அதனால் அதெல்லாம் அவர்கள் பிரச்சனை, என்னன்னு பார்த்துக்கலாம். இதில் இந்த நடைமுறை தெரியாமல் அவர் பேசுகிறாரோ அப்படின்றது தான் என்னுடைய இது. ஏன்னா மழை காலத்தில் வர்ற நீருக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுத்துகிட்டே இருக்கணும். இந்த போயிட்டு எம்எல்ஏட்ட பர்மிஷன், சார் 4000 கண்ணாடி திறந்து விடலான்னு முடிவு பண்ணிக்கிறோம் சார். அது என்ன நீ என்ன முடிவு பண்ணுறது? 2000 திறந்து விடு. எம்பி என்ன சொன்னார்? எம்பி 1500 கண்ணாடி திறந்து விட சொன்னார் சார். அப்புறம் அமைச்சர் என்ன சொன்னார்? அமைச்சர் இவ்வளோ சொல்லிக்கிறாரு. அதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறேன் 1000. இப்படியா? இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அதிகாரிகள் இன்ஜினியர்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ வருது, எவ்வளோ வெளியே போகணும், அந்த சமநிலை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு. அதனால் இது எல்லாம் இணைஞ்ச ஒரு விஷயம். இதுக்கு அவர் விளக்கம் கேட்டிருந்தால் கரெக்டாக விளக்கம் கிடச்சிருக்கும். இது 2015க்கு பிறகு எடுத்த முடிவு. அது நல்லது. போன இதில் இல்லடா, இன்றைக்கு இது பாத்தீங்களா, குறுக்கிடுக்க பண்ணிக்கணும்னா, இன்னைக்கு இந்த அமைச்சர் சேகர்பாபு அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கும் போது அவர் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. சிலருக்கு சில வேதனைகள் இருக்கும், அது சரிப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. சேகர்பாபு வந்து சிந்தனை சிற்பி, தத்துவ வித்தகர். அவர் சொல்றதெல்லாம் ரொம்ப யோசிச்சு தான் புரிஞ்சுக்கணும். என்ன பிரச்சனைனா, கூட்டணிக்குள்ள சின்ன விஷயத்த கூட இப்போ ஓப்பனாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்ல வர்றேன். ஒரு பக்கம் இவர், ஒரு பக்கம் ஒரு ஒவ்வொருத்தரும் இப்போ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, இங்கே அடி பலமாக விட ஆரம்பிச்சிடும். இன்னும் கொடூரமாக மாறிடுவாங்க. நீ எனக்கு கொடுத்தே ஆகணும், இல்லாட்டி போ, நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் போயிடும். அதனால் போக போக இன்னும் பல விஷயங்களே நம்ம பார்க்கலாம். ஆமாண்ணே, திமுக கூட்டணியில கிட்டத்தட்ட பல வருஷங்களா கூட்டணியில இருக்க கட்சி நம்ம காதர் மொய்தீன் அவருடைய, பேராசிரியர் காதர் மொய்தீன் அவருடைய கட்சி இந்தியன் யூனியன் பல வருஷமா இல்லை, அதை அங்கேயே ஜாயின் பண்ணிச்சாங்க. திமுக ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்ப வரைக்கும் அவங்க எதுவுமே வாய் திறந்தது இல்ல. நேற்று என்னன்னா, அவரு நாங்க 5 சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி சக்குன்னு சொல்லிட்டாருன்னு. இது எப்படி பாக்குறீங்க? சீட்லயே ஒரு சீட்டை பிடுங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, 5 சீட்டு இந்த இஸ்லாமியர்கள் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இவர் கூட நிற்பார். அதுக்கு தான் தமிழ் தகைசால் விருதெல்லாம் கொடுத்தாங்களா, அப்புறம் என்ன? அதனால் இவர்கள் வந்து இந்த பிரச்சனையில் இதான் சொன்னல, நான் இப்போ நெருங்க கொடூரமாக மாறிட்டே போவாங்க. 5 சீட்டு இவர் கேட்டார்னா, ஜவாஹர்லால் என்ன பண்ணுவார்? நாங்கள் என்ன தொக்கா, எங்களுக்கு 5 கொடுன்னுவார். அப்போ இவர் நம்ம புது கூட்டாளி தமிமுன் அன்சாரி, அண்ணா எனக்கு 2வது கொடுண்ணே அப்படின்வாப்புல. 12 ஆயிடுச்சா? அப்புறம் வந்து மற்றவங்களாம் அது காங்கிரஸ் என்ன பண்ணோம்? 25 போன தடவை நீங்கள் ஆட்சிக்கு வரல, கஷ்டப்பட்டீங்க, வந்தீங்க, கொடுத்துட்டோம். இந்த தடவை எங்களுக்கு பழைய 60 கொடுங்கன்னுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 40 கொடுங்கன்னுவாங்க. வைகோ என்ன பண்ணுவார்? 5 கொடு, உதயசூரியன் அன்றைக்கின்னா 10 கொடு அப்படின்வார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆரம்பிப்பாங்க. நான் தான் சொன்னேன்னே, இப்போ இடதுசாரிகள்லாம் டபுள் டிஜிட் தான், இல்லாட்டி முடியாதுன்ட்டாங்க. அண்ணன் திருமாவளவன் வேறு, அவரும் அண்ணன் வன்னியரசும் சொல்லிட்டாரு 25 அப்படின்ற மாதிரி. அதனால் எல்லாருமே சேர்த்து நெருக்குவாங்க. இது போக போக திமுகவுக்கு ஒரு தலைவலியாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. இதே தொடர்ந்து தாவேக்கா விஷயம். தாவேக்கால 2 விஷயம். ஒன்று வந்து ஒரு ஸ்பீடுங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவர் ஸ்போர்ட்ஸ் இருந்தா ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர். அவர் வந்து தாய்லாந்துல வந்து ஒரு டிராவல் போயிருக்கும் போது பக்கத்துல ஒரு 2 பசங்க வந்துட்டு டிவிகே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா விஜய் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அவன் இங்கிலீஷ்ல சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு அசிங்கப்படுத்திட்டு போனதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. இது 2 பக்கமும் வந்து கொண்டாடுறது. ஒரு பக்கம் வந்து டிவிக்கு அசிங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிவிகே சார்பா நாங்க உலகம் முழுவதும் இந்த இதை கொண்டு போயிட்டோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் கொண்டு போறாங்க. இதுல என்னதான் நடக்குது? அது முதல்ல போலி வீடியோன்றாங்க. இன்னைக்கு ஏஐல என்ன வேணா பண்ணலாம்.
அது அங்கே யாரோ வேற ஒரு இதில் நடந்தது, அந்த ஒரிஜினல் வீடியோ போட்டிருக்காங்க. அதையும் வேற ஒரு 2 இளைஞர்கள் அவருக்கு எதிராக இது பண்ணி ஏதோ ஒன்று தூக்கி உள்ள போடுவாங்க. அப்போ தான் அந்த வார்த்தையை அவர் சொல்லுவார். அதை வந்து அப்படியே மாற்றி டிவிக்கே பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்ன மாதிரி போட்டு, அதை ஒரு பத்திரிகையாளர் போர்வையில் இருக்க ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இது என்ன இது அப்படின்னு அவர் சொல்ல, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சாரி நான் பாருங்க கரெக்டாக சொன்னேன். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படி இது என்ன வகை தற்குறித்தனம் அப்படின்னு அவர் போட, அந்த கப்பு ஒருத்தன் வாங்கினானே உலக கிரிக்கெட் போட்டி, அதெல்லாம் போட்டு கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் நான் இந்த 2-3 நாளாக பார்க்குறது, இந்த வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, வாரியர்ஸுடைய வேகம் வேறு லெவலு. அவங்களால இவங்க நிற்க முடியல. இது கூலிப்படை தானே, 200 வாங்கிட்டு ஒர்க் பண்ணுறது. நம்மள மாதிரி ஆளை தான் போட்டு அடிக்கும், பயங்கரமாக கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டம். அவன் வந்து தெரிஞ்சோ தெரியாமல கொள்கை பக்கம் நிற்கிறான்ல, தலைவன் பக்கம் நிற்கிறான்ல, துட்டு வாங்காமல் ஒர்க் பண்ணுறான். அதனால அவனை அடி வந்து மரண அடியாக இருக்குது, பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க. இதில் இந்த விஷயம் வந்து அப்படி கிடையாதுன்னு தான் நான் பார்க்குறேன். இது அந்த வீடியோவே போலித்தனமான ஒரு வீடியோ. இதுக்கெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும் கூட அவசியம் இல்லைங்க. இதெல்லாம் ஒரு விவாத பொருளாக மாற்ற வேணாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பான. இது ஒரு இறுதியா ஒரு கேள்விண்ணே. தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஹெலிகாப்டர் மூலமா தான் அடுத்த பிரச்சார பயணங்களுக்கு போகிறதா வந்து இன்னைக்கு தினமலர்ல நியூஸ் போட்டிருக்காங்க. ஒரு 4 ஹெலிகாப்டர் வரைக்கும் அவர் புக் பண்ணியிருக்கிறதா. இது நீங்க ரொம்ப நாளா நீங்க சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். முன்னாள் முதல்வர் அம்மையார் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விஷயம். ஒவ்வொரு விஷயமா நீங்க சொன்னதுக்கு அப்புறம், அவர் அடிபட்டதுக்கு அப்புறம் அதை செய்துட்டே இருக்கிறாரு. இப்ப கடைசியா நீங்க சொன்ன ஒரு விஷயத்த இப்ப இதை நோக்கி போறதுக்கு முயற்சி பண்ணிருக்காருன்னு சொல்லி நியூஸ் போட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது சரியான யுக்தி நீங்க அருமையான நினைக்கிறீங்களா? விஷயம் இது. அது அவருக்கும் பயன்படும், விரைவாகவும் பிரச்சாரம் பண்ண முடியும். நல்ல விஷயம், குட் மூவ் இது. ஏன்னா இது மட்டும் இல்லை, நம்ம நேற்று இன்னொரு விஷயமும் பேசணும். 234 தொகுதி, 80 நாள், ஒரு நாளைக்கு 3 தொகுதி. இவர் ஒருவேளை தனியாக நின்னார்னா வாரத்தில் 3 நாள் பண்ணுறாரு வச்சுக்கோங்க. அப்போ 3 நாளைக்குன்னா 80 நாள்னா 3ஆக பிரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20, 25 நாள் பண்ணுற மாதிரி இருக்கும் பிரச்சாரம். 25 நாள் 234 தொகுதினா ஒரு நாளைக்கு 10 தொகுதி மாதிரி போயிடும். அப்போ 10 தொகுதினா இவர் ஹெலிகாப்டரில் போனார்னா பண்ணிடலாம். அங்கங்கே ஹெலிபேட் வச்சுட்டு ஒரு இடத்துல போய் பேசிட்டு, இவர் நான் 10 நிமிஷம் பேச போகிறாரு, பேசிட்டு ஒரு நாளில் 5 தொகுதி அப்படின்னா ஸ்பீடாக 234 தொகுதியை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் பல இடங்களில் பர்மிஷன் கிடைக்காது, பல பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதுதான் அரசியல். இது இல்லாமல் இவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஒரு வேளை வர்றாருன்னா அவருக்கு இன்னும் செம்மையாக இருக்கும். அவருக்கு அழகாக ஹெலிகாப்டரில் போயிட்டு இறங்கி பிரச்சாரத்தை முடிச்சுட்டு மற்றவர்களும் பண்ண போகிறாங்க. இவரால் ஒரு லிமிட்டடு பிரச்சாரம், ஒரு 5 மண்டலம் அது இதுன்னு செலக்ட் பண்ணி பண்ணலாம். இது ஒரு நல்ல மூவ். இதை தான் நம்ம அடிக்கடி சொன்னது, ரோட் ஷோ பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஜெயலலிதா பாணியை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு இடத்துல பக்கத்தில் கிரவுண்டில் ஹெலிபேட் வச்சுக்கிட்டு ஏர்போர்ட்லேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கிட்டு பண்ணுங்கள், ஈஸியாக 5 இதை குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோம். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வராங்க, நல்ல விஷயந்தான், வரவேற்க தகுந்த விஷயம். மிக்க நன்றி. நேரத்தையும் கருத்தையும் மிக்க நன்றி.